கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டென்று அறிவீர்களே. என்னை குறித்து சாட்சி விடுகிறவர்கள் அவைகளே என்று சொன்னவரே, நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அன்றை கடந்து வந்திருக்கிறோம். உம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற அந்த வசனங்களை நாங்கள் கேட்டு உணர்ந்து செயல்பட கர்த்தர்களுக்கு கிருபைதாங்க. உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். இனி யார் வர வேண்டும் என்று எண்ணுவீரோ அவளை அழைத்து வருவீராக. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 11 வாரமாக நாம் தியானித்தோம். 12வது வாரமாக தியானிக்க போகிறோம். எச்சரிக்கையாக இருங்கள். கடந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழே ரோமர் 16வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களை தியானித்தோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்போ சபை எந்த உபதேசத்தில் நிற்கிறது? பிதாவாகிய தேவன் சொன்ன உபதேசத்தை இயேசு சொன்னார். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீச்சராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்போது நீங்களோ நானோ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை, அப்படின்னா தேவனுடைய உபதேசத்தை தான் உபதேசமாய் கற்றுக்கொள்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்து எவர்களை விட்டு விலக வேண்டுமாம் 18ஆம் வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் ஆசைவார்த்தினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களை விட்டு விலகிருங்க. அவங்க வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவங்க. அதனால வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவங்க அவங்க பக்கத்தில் ஜனங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசங்களை பண்ணுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலகுங்கள். அவங்க எதுக்காக ஊழியம் செய்கிறாங்க? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவங்க அநேகருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம உபதேசத்தில். அப்படி நான் கடந்த முறையில் தியானித்தோம். இயேசு பிதாவின் உபதேசத்தை உபதேசித்தார். இயேசுவினுடைய உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். நம்மை குறித்து வேதம் சொல்லுது. அப்போ நாம் எப்படி உபதேசிக்கணும்? அவர் சொன்னதை அப்படியே உபதேசிக்கணும். ஏன் மாறுபாடான உபதேசத்தை உபதேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று, ஆசாரியனுக்கு வேத அறிவு இல்லை. ஆசாரியனுக்கு வேத அறிவு இல்லை. அவன் தான் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் அவனுக்கே வேத அறிவு இல்லை. ரெண்டாவதாக, ஆண்டவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ள முடியல. வசனத்தின் மேலே அன்பு இல்லை. மூன்றாவதாக, அந்த ஊழியரை எனக்கு பிடிக்குங்க, அவர் சொன்னால் சரிதாங்க அப்படின்னு சொல்லி ஊழியரை திருப்திப்படுத்துகிறதுனாலே தேவனுடைய உபதேசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே யாத்ராகமம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க போகிறோம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். என்ன சொல்றாரு? தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வருகிறார். எங்க போகும்படி மீட்டு வருகிறார்? கானானுக்கு போகும்படி. கானான் தேசத்தில் உள்ள சில குடிகளை அழிச்சிட்டார். மீதியை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஆனால் என்ன சொல்லி அனுப்புறாரு?
நீங்கள் போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. பண்ணினால் அது உங்களுக்கு அந்நியம் இருக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகும்போது அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சரி, இதில் நமக்கு என்னங்க கற்றுக்கிறது இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? நல்ல கவனமாக கேட்டாங்க. எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? 19வது வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்ப எங்கிருந்து தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவராக இயேசு சொல்றார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உங்களை என்னையும் தேவன் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உலகம் யாருடைய தெரியுமா? சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டது. உலகத்தின் மக்களோடு கூட நானும் நீங்களும் இருந்தோம். ஆனால் உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. இப்போ உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? குடிகாரனை பார்த்து ஏய் ஆண்டவருடைய பிள்ளையா மாறக்கூடாதாரான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டாரியா? எப்படி சொல்கிற? எழுதியிருக்கிறார்களே, அதான் சொல்லியிருக்கிறார்களே அப்படின்வான். ஆனால் எழுதியிருக்கிறதுனால நாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லை. தெரிந்து கொண்டார் என்பதை எப்படி அறிய முடியும்? 89வது சங்கீதம் 3வது வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. போதும். என்ன சொல்றாரு? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்போ யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாராம். இப்போ யார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உடன்படிக்கை என்பது என்னன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் வாசிக்க சொல்கிறேன். வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வேதம் சொல்றது கவனிங்க. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. துர்மனசாட்சி பாவத்தை வச்சுக்கிட்டு நானும் இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறான்னு முடியாது. அவர் ஒத்துக்க மாட்டார். நல்ல மனசாட்சி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நான் ஒரு பாவியாக இருந்தேன், என் பாவத்தெல்லாம் மன்னித்தார், இப்போ என் மனசு நல்ல மனசு சுத்த மனசாட்சியாக இருக்குன்னு சொல்கிற அப்படிப்பட்டவங்களோடு தான் உடன்படிக்கை பண்ணுவார். சரி, அப்படிப்பட்டவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்ன நடந்தது? அவர்களுடைய மாற்றப்பட்டோம். இப்போ உடன்படிக்கை பண்ணின போது நடந்தது என்ன? எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்பது எப்படி தெரியலாம்? நல்ல மனசாட்சி ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணனால தெரிந்து கொண்டார்னு தெரிந்து கொள்ளலாம். இப்போ தெரிந்து கொண்டாரு, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்தாரு. என்ன நடந்தது? ஞானஸ்நானத்தில் என்ன நடந்தது? கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கவனமாக கேளுங்க. இந்த ஞானஸ்நானத்தின் காரியத்தை குறித்து சரியா புரிஞ்சுங்க. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அப்போ ஞானஸ்நானங்கிறது அடக்க ஆராதனை. ஞானஸ்நானங்கிறது பழைய மனுஷன், செத்து போன பழைய மனுஷனை அடக்கம் பண்றது தான் அடக்க ஆராதனை. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இதை இப்படியே வச்சுக்கிட்டு ரோமர் 6:4 படிங்க பார்ப்போம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும்
புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னவா? ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்படியே நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுறது தான் ஞானஸ்நானம். ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். 10 காரணம் இருக்குது ஞானஸ்நானத்தை குறித்து. அதில் 1 அடக்கம். கொலோசியரில் என்ன படித்தோம்? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அப்படியே அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். அப்படியே நீங்களும் நானும் ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழும்பி விட்டோம். எழும்பி என்ன பண்ணோம்? எழும்பி என்னதான் செஞ்சோம்? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், எழுப்பினார், 3ஆம் நாள் எழுப்பினார், போயிட்டார். இப்போ நம்மை தேவன் எழுப்பினார். என்ன நடந்தது? வாசிங்க. எபேசியருக்கு எழுதினார் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். என்னவா? இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எழுப்பி மேலே கூட்டிட்டு போயிட்டார். இங்க என்ன எழுதியிருக்குது? கிறிஸ்துவுடனே கூட இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட எழுப்பி, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. எழுப்பினவர் யாரு? பிதா. இயேசு எழுப்பல. இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து பிதாவாகிய தேவன் எழுப்பினாரோ, அப்படியே நம்மையும் பாவத்துக்கு மரித்த நம்மை என்ன பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்கார செஞ்சவர் யாரு? உட்கார வச்சவர் யாரு? தேவன். யாரோடு உட்கார வைத்தார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்தார். இயேசு கிறிஸ்துவோடு உட்கார வைத்தார். இப்போ உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். பாவத்தில் இருந்த நாம் பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டோம், எழும்பினோம். பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உன்னதங்களிலே உட்கார வச்சிட்டார். கவனமாக கேட்டுங்க, அப்போதான் புரியும். உன்னதங்களிலே உட்கார வச்சிட்டார். உன்னதத்தில் நடந்தது என்ன? உன்னதத்தில் நடந்தது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் உலகம் அவர்களை பகைத்தது. கவனமா கேட்டுங்க. நாம எங்க இருந்தோம்? உலகத்தில் இருந்தோம். உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். நாம் பாவத்துக்கு செத்தோம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுப்பினோம். இப்ப நம்மை அவரோடு கூட எழுப்பி என்ன பண்ணாரோ, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். உட்கார வைத்த நேரத்தில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து சொல்றார் பிதாவிடத்துல, பிதாவே, அந்த அதிகாரம் முழுசும் பிதா விடத்துல இயேசு ஜெபம் பண்றார். பிதாவே, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். சொல்லிட்டு என்ன சொல்றார்? நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்றார். இப்ப நம்ம உலகத்துல உயிர்ந்தவங்களதான் மீட்டெடுத்து உன்னத்து கொண்டு போயிட்டாரு. இப்போ தேவனுடைய வசனங்களை கொடுத்த பிறகு சொல்றாரு, இவர்கள் உலகத்தார் அல்ல, நம்ம உலகத்தார் அல்ல. எங்க உள்ளவங்க உன்னதத்துக்குரியவங்க. நல்ல கவனமா காட்டுங்க. எகிப்தில இருந்த போது தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணமோ கற்பனையோ கொடுக்கல. செங்கடலெல்லாம் தாண்டி வந்த பிறகுதான் மோசையின் மூலம் கற்பனையும் நியாயப்பிரமாணம் கொடுத்தார். அதே போல இங்கே தேவன் நம்மை மீட்டெடுத்து இயேசுவோடு கூட உன்னதங்களிலே வச்சோன்ன, இப்ப இயேசு கிறிஸ்து மூலம்தான் நமக்கு அவருடைய வார்த்தை தருகிறார். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மோசே மூலம் கொடுத்தார். இன்றைக்கு மேலே கொண்டு போயிட்டு ஆண்டவர் இயேசுவே சொல்றார், பிதாவே, உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்றார். இப்போ நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்தில் உள்ளவங்க. உன்னதத்தில் உள்ளவங்க. அங்க நமக்கு ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தை தந்திருக்கிறார். சொல்லிட்டு இவங்களும் உலகத்தார் அல்ல ஆண்டவரே அப்படின்ட்டார். அப்படியான யாருங்க நம்ம? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. என்ன சொல்றாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. அப்போ வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? தேவர்கள். தேவர்கள். இப்போ பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம உன்னதத்தில் இயேசுவோடு உட்கார வைத்தோம். அவர் நமக்கு கொடுத்தார். இயேசு பிதாவுக்கு கொடுத்ததை நமக்கு கொடுத்தார். நம்ம யாருன்னு சொல்றாரு? இப்போ வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவங்க தேவர்கள் அப்படின்னு சொல்றார். தேவர்கள்னு சொல்றார். அதோடு மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஓகே, வேதம் என்ன சொல்லுது? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, ஆதாம் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவர்களே, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆதாமுடைய சந்ததி மண்ணானவர்கள். வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்கு உரியவர் யார்? இயேசு வானவர். இயேசு வானவர். அப்படிதான் இருக்கும். உங்கள் நடுவில் இருந்து இயேசு வானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வர. என்னவா அந்த வேதம் சொல்லுது? வானத்துக்கு உரியவர், அதாவது இயேசு வானவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்ப வானத்துக்கு உரியவர்கள் யார்? உன்னதத்தில் உட்கார வச்சார்ல, அங்க உட்கார வச்சார். வானத்துக்கு உரியவர் அவரு. அவரை போல நானும் நீங்களும் வானத்துக்கு உரியவர்கள். வானத்துக்கு உரியவர்கள். ஓகே. இப்போ யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு, உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நம்ம எங்க உள்ளவங்க? உலகத்தில் உள்ளவங்க. ஆனால் மீட்டு எடுத்து உன்னதத்தில் கொண்டு வச்சிட்டாரு. வசனத்தை தந்து உலகத்தார் இல்லைன்ட்டார். இப்போ என்ன சொல்றாரு? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். இயேசுவானவர் உலகத்திற்கு வந்தார். உலகம் யாருடையது? சாத்தான் சொல்றான், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்குரியது. இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது, பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்போ உலகத்தில் அனுப்பப்பட்ட அந்த இயேசு எப்படி வாழ்ந்தார்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? சீஷர்கள் பார்த்து சொல்றாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி சொன்னவர் யாரு? இயேசுதான். உலகத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன ஒன்றும் இல்லை? உலகத்தின் காரியங்கள் ஒண்ணுமே கிடையாதுன்றார். அவன் என்னை வந்து பார்த்தானா
அவன் காரியம், உலகத்தில் உள்ள காரியம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. இப்ப எங்க இருந்து எங்க வந்தாரு? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்தாரு. அப்ப அவன் காரியம் அவர்கிட்ட இல்லைன்றாரு. நம்மளை எங்க இருந்து எங்க அனுப்புனாரு? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறாரு. இப்ப யாத்திராகம் 34:12 படிங்க பார்ப்போம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. என்ன சொல்றாரு? நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அங்க போயிட்டாங்க, எங்க செங்கடலை கடந்து போயிட்டாங்க, யோர்தானை கடந்து போயிட்டாங்க. அந்த தேசத்துல அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிட. நீங்களும் நானும் எங்கிருந்து எங்க வந்திருக்கிறோம்? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜனங்களோடு கூட என்ன பண்ண முடியாது? உடன்படிக்கை பண்ண முடியாது. நம்ம வேறு தேசத்தில் உள்ளவங்க, உன்னதத்தில் உள்ளவங்க. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு. ஆண்டவர் சொல்றார், பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்பா, உங்களை உலகத்தில் அனுப்புறேன். நீங்க அந்த தேசத்தின் குடிகளோடு கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க? உடன்படிக்கை பண்ணிடாதீங்க. அப்படின்னா இந்த உலகத்தின் மக்களோடு கூட நாம உடன்படிக்கை பண்ணி வாழ முடியாது. நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவங்க. அங்கிருந்து அனுப்பப்பட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த ஜனங்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணி விடாதே அப்படின்றாரு. அப்படியானால் நீங்களோ நானோ தேவனால் உன்னத உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். இந்த ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியாது. இந்த ஜனம் யாருடைய ஜனம்? உலகத்தார், சாத்தானுடைய ஜனங்கள். அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதன்றார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? என்ன சொல்றது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்படியானால் நீங்களும் நானும் விசுவாசிகள், அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்படியானால் இது யாரை குறித்து, எதுக்காக சொல்லப்பட்டது? திருமணத்திற்காக மாத்திரமல்ல, திருமணமும் இதுல அடங்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தமே கிடையாது. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. விசுவாசி அவிசுவாசியோட பிணைப்படக்கூடாது. ஏன்னா இவர்கள் உலகத்தார், சாத்தானுடையவர்கள். நீங்களும் நானுமோ தேவனுடையவர்கள். அவர்களோடு கூட நானும் நீங்களும் உடன்படிக்கை பண்ண முடியாது. இந்த உலகத்தின் மக்களோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள், உன்னதத்துக்குரியவர்கள், வானத்துக்குரியவர்கள். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், இந்த ஜனங்கள் சாத்தானுக்குரியவர்கள். இப்ப விசுவாசி உன்னதத்துக்குரியவன், வானத்துக்குரியவன். அவிசுவாசி உலகத்துக்குரியவன். இந்த விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்பந்தமே கிடையாது. எதுல? மேரேஜ்லயும் இருக்கட்டும், மற்ற காரியத்திலையும் சொல்லிடுறேன். மேரேஜில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேரேஜில் விசுவாசியும் அவிசுவாசியும் கல்யாணம் பண்ணவே முடியாது. ஆண்டவர் தான் சொன்னார், நீ போய் சேர்ற தேசத்தில் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதன்று. அப்படியானா விசுவாசி வானத்துக்குரியவன், பூமிக்கு வந்திருக்கிறான். இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியாது, திருமணத்தில் உடன்படிக்கை பண்ண முடியாது. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 23வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால். ஒரு நிமிஷம், என்னது? இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து. யார் கலப்பாங்கன்னு சொல்றாரு? பின்வாங்கி போய்.
இப்ப யார் தான் சம்பந்தம் கலப்பாங்க? தேவனுடைய வழிகளை விட்டு பின்வாங்கினவன் மாத்திரமே அவிசுவாசிய கல்யாணம் பண்ணுவான். தேவனுடைய வழியில இருக்கிறவன் கல்யாணம் பண்ண மாட்டான் அவிசுவாசிய. நீங்க பின்வாங்கி போய் மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளுடைய சம்பந்தம் கலந்து, அப்படின்னா யார் சம்பந்தம் கலப்பாங்கன்னு சொல்லுங்க? தேவனை விட்டு பின்வாங்கினவன் தான் அவிசுவாசிகளோடு கூட கலந்து போவான். தேவனோடு கூட இருக்கிறவன், இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி, அப்படியே எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலகிடுவான். பின்வாங்கி போய் இந்த ஜாதிகளை, மீதியா இருக்க இந்த ஜாதிகளோடு சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உள்ளத்திலும் உறவாடினா என்ன நடக்கும் பாருங்க. அடுத்த வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும். ஒரு நிமிஷம், எப்போ முன்னால துரத்தினார், ஒரு கூட்டத்தை துரத்தினார். நீங்க இந்த ஜாதிகளோடு கூட நீங்க சேர்ந்ததுனால இனிமே அவர் இந்த ஜனத்தை துரத்த மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானத்துக்கு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் சரியாயிரும், அவளை சரி பண்ணிக்கலாம். ஏங்க என்ன சொல்றாரு? உங்களுக்கு முன்னால் துரத்தி விட மாட்டார், அவளை சரி பண்ணவே முடியாதுங்க சொல்லிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். ஐயோ, இந்த ஜாதிகளோடு கூட நீங்க சம்பந்தம் கலந்துட்டீங்கன்னு வந்துட்டீங்க, அவங்கள துரத்த மாட்டார், அவங்கள துரத்த மாட்டார். இல்லப்பா அவங்கள சரியாக்கிடுவேன்ப்பா, நோ, சான்ஸே இல்லை. என்ன நடக்கும்? தேவன் கொடுத்த நல்ல தேசம் அழிந்து போக மட்டும் என்ன செய்வாங்களாம்? அவர்கள் கண்ணிகளாயிருப்பார்கள், வலையாயிருப்பார்கள், விழாக்களுக்கு சவுக்காயிருப்பார்கள், கண்களுக்கு முள்ளாயிருப்பார்கள். ஏங்க யாரு யாருக்கு எப்படி இருக்கிறாங்க? அவிசுவாசிகள் விசுவாசிகளுக்கு கண்ணிகளாய், முள்ளுகளாய், சவுக்காய் இருக்கிறாங்க. பாவம், இந்த விசுவாசி அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினா இந்த நிலைமை தாங்க வர. அவங்க அவிசுவாசி பெண் அப்புறம் எடுத்துருவா, ஓ சரியா நான் சொல்லபடி செய்வியா, அப்படிதான் நடக்கும். அவங்க தான் நமக்கு கண்ணியா மாறுவாங்கன்றாரு. சப்போஸ் பெண் விசுவாசி அவிசுவாசி பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன நடக்கும்? அவன் இவங்களை நான் சொல்றபடி செய்டி, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பண்ணணும், ஐயோ இப்படிலாம் மாட்டிக்கிட்டேனே, அழு அழு. சவுக்கா இருப்பாங்க, முள்ளா இருப்பாங்க, கண்ணுக்கு முள்ளா இருப்பாங்க. இதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, சேராத, நீ உன்னதத்துக்குரியவன், இவளோ உலகத்துக்குரியவர்கள். உன்னதத்துக்குரியவன் உலகத்துக்குரியவளோடு கூட சேர்ந்தால் எப்படி தேவன் ஒத்துக்குவாரு? எந்த சூழ்நிலையும் ஒத்துக்க மாட்டாருங்க. என்றைக்கும் உங்ககிட்ட சஜஷன் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கிறான், நல்ல பையன், ரட்சிக்கப்பட்டு நல்ல வேலையில் இருக்கிறான். ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஆனால் நல்ல படிப்பு, நல்ல வசதி, கிறிஸ்தவ பொண்ணு தான், ஆனால் ரட்சிக்கப்படலை. நாங்கள் அதை கட்டலாமான்னு ஒருத்தங்க உங்கள்கிட்ட சஜஷன் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? எங்கிட்ட கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ஊமையாக இருப்பீங்களா? இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ எங்க அந்த பொண்ணை எடுக்காதீங்க, அது அவிசுவாசி. உங்க பையன் விசுவாசி, நீங்க அப்படி கட்டி கொடுக்க முடியாது, அவ தான் கொண்டு போயிடுவா அப்படின்னு சாங்க சொல்லணும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவர்கள் உங்கள் இருதயத்தை வழி விலக பண்ணுவார்கள். நமக்கு தெரியும், ஆனால் அந்த தம்பி பேர் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது.
உள்ளகரத்தில் பிரான்ச் வச்சுருந்தான். எம்எஸ்சி படித்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல பையன், யூத் நடத்துவான். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட சொல்லுவான், பாஸ்டர் எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு பொண்ணு பாருங்க பாஸ்டர்வான். சரிப்பா ஜெபம் பண்ணுறான், நல்ல விசுவாசியாக இருந்தால் சொல்கிறேன்ப்பா, நல்ல பையன், அருமையான பையன், கத்தருக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் திடீர்னு கீழே வந்து நின்னா, மோட்டர் பைக்கில் வந்து நின்றுட்டு, பாஸ்டர் மேலே போமான்றான். என்னடா இது, வீட்டுக்குள்ளேயும் வரல, சர்ச்சுக்குள்ளேயும் வரல, மேலே நடக்கிற அந்த ஃப்ளோருக்கு போமான்றான். என்னதான் சொல்ல போகிறானோ தெரியலேன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு போனேன். மேலே போன உடனே நான் சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், வெரி குட். சரி, பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணா? இல்லை பாஸ்டர், இந்து. ஐயோ ஐயோ, இந்து பொண்ணா? டேய், இந்து பொண்ணையா பார்த்த? நான் சொல்கிறேன்டா, அவள் ஒன்றை வழி விலக பண்ணுவாள். பாஸ்டர் ஆவியானவர் சொல்லி போனேன் பாஸ்டர், ஆவியானவர் தான் சொன்னார் இந்த பொண்ணுன்னா. ஐயோ, இது வேறையா? சும்மா ஆண்டவர் பேரை சொல்ல வேண்டியது. அதான் வீணிலே என் நாமத்தை வழங்காதிருப்பாகனார். சும்மா ஆண்டவர் நாமத்தை சும்மானாலும் சொல்லி பேரை கெடுக்கிறது. எப்படி ஆவியான சொன்னார்? அவன் சொல்கிறான், நான் இந்த பொண்ணை பார்க்க போகிறோம், பார்க்க முன்னால் நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவரே, அது ஒரு இந்து பொண்ணு பார்க்க போகிறோம், எனக்கு மனைவியாக வர்றது உங்களுக்கு சித்தமானால் நாங்கள் போகும்போது காரில் டயர் வெடிக்க கூடாது. சப்போஸ் வெடிச்சிச்சுன்னா அது உங்கள் சித்தம் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன் பாஸ்டர். வெடிக்கவே இல்லை, அதனால இது கர்த்தர் சித்தம், நான் கட்டுவேன். அடே டேய், நீ இது மாதிரி வெடிச்சா நீ மட்டும் போகலடா, 5-6 பேரும் செத்து போயிருவீங்கடா. கர்த்தர் அதுக்காக ஒன்று மாற்றி வச்சுக்க, நீ போய் இந்த மாதிரி பண்ணிட்டேடா. ஏய், நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ரத்தத்தில் கழுத்து போட்டு தரேன், நீ தான் வப்புனால போ. பாஸ்டர் சும்மா இருங்க பாஸ்டர், அவன் ஆண்டவர் சொல்லித்தான் செய்கிறேன்றான். கல்யாணம் நடந்துச்சுதுங்க, நாட்கள் ஆயிடுச்சு. இவன் இந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான். இந்து கோயிலில் போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சான். அதோடு மாத்திரமில்லை, 2 தடவை தற்கொலைக்கு முயற்சித்தான். இப்போ அந்த பொண்ணோட இந்து கோயிலே போயிட்டான். ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை வளர்த்தான். அது எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கும்போது இந்த வேனில் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இவன் வேலைக்கு போயிடுவான், அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் வேனில் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது வேன் டிரைவருக்கும் இவன் ஒய்ஃபுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வேன் டிரைவரோடவே போயிட்டா, பிள்ளையும் கூட்டிகிட்டு. எந்த நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க, எந்த நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க. அருமையானே, நீங்களும் நானும் வானத்துக்குரியவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. திருமணத்தில் விசேஷமாக நல்லா கவனிச்சிங்க. யாரு சஜஷன் சொன்னாலும் சரி, 100% வசனத்துக்காக நிற்கிறவங்களா இருக்கணும். செத்தாலும் சாவனை தவிர நான் ரட்சிக்கப்படாத பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொல்லணும். என் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு திருமணத்துக்கு எங்கள் குடும்பத்தார் பொண்ணை பார்க்குறாங்க. அங்கே பொண்ணை பாரு, இங்கே பொண்ணை பாரு, இந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணை பாருன்னு சொல்லி பொண்ணை பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் ரட்சிக்கப்படல, ஒன்றும் ரட்சிக்கப்படல. டீச்சர் இல்லை கிளார்க் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேண்டாமா, ரட்சிக்கப்பட்டிருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாது. அவங்க சிஎஸ்ஐ ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாது. படா அந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு தானடா, நல்லா பைபிள் தானடா படிக்கும், நல்லா ஜெபம் பண்ணும், சர்ச்சுக்கு தானே போகும், அவங்களுக்கு அதான் ரட்சிப்புன்னு நினைப்பு. நான் கடைசி வரைக்கும் அந்த மறுதளிச்சு தான் கர்த்தர் எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல மனைவியை தந்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் யாருக்கு சஜஷன் கொடுக்கறதா இருந்தால், விசுவாசிகளுக்கு கொடுக்கறதா இருந்தால், நம்ம உன்னதத்துக்குரியவங்க
இவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையினால அவர்களோடு கூட சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்ல தெரியணும். நான் இன்னொரு உதாரணத்தோடு கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கவனமா கேளுங்க. சாலமோன் ராஜா இஸ்ரவேலன், தேவனுக்கு உரிய மகன், தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன், தேவனுக்கு ஆலயம் கட்டி வைத்தவன். காலங்கள் கடந்தது, திருமண நாட்கள் வந்தது. அவன் திருமணத்தின் நாட்களிலே பார்வோனின் குமாரத்தை நேசித்தான். பார்வோன் யார்? எகிப்து தேசத்து ராஜா, புறஜாதி ராஜா. அவன் மகளை நேசித்தான். அடுத்தது மோவாபியரை நேசித்தான், அம்மோனியரை நேசித்தான், ஏதோமியரை நேசித்தான், சீதோனியரை நேசித்தான். ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். இவங்கெல்லாம் இஸ்ரவேலரே கிடையாது. இப்ப இவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்நிய ஜனத்தை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதான்னு அடுத்த வார்த்தையில படிப்போம், பார்ப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தினால் சொல்லி இருந்தார். ஆனால் சாலமோனோ அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாயிட்டான். என்ன நடந்தது? 7வது வசனத்திலிருந்து வாசி. சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். என்னையா சாலமோன் முதல்ல ஆலயம் எருசலேம்ல கட்டினா, இப்போ மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடைகளை மலையில கட்டினாலாம். எருசலேமுக்கும் எதிரான மலையில கட்டினாலாம். ஏன் கட்டினான்னு பாருங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இதுதாங்க முதல்ல சொன்னார். எதனால இப்படி செஞ்சானா? தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இப்போ வயசான போது வழிவிலக பண்ணிட்டாங்க. அருமையானே, ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. 2 தடவை அவனுக்கு தரிசனமாகி எச்சரிக்கிறார். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். கர்த்தர் கோபப்பட்டு போயிட்டார். கடைசியில கோபப்பட்டு அவனுடைய 12 கோத்திரத்தை அவன் பையன் கையில கொடுக்க வேண்டியவர் 10 கோத்திரத்தை வேற ஒருத்தன் கொடுத்துச்சு. 2 கோத்திரத்தை கொடுத்துச்சு. அருமையானே, இந்த நிலைமை சாலமோனுக்கு ஏன் வந்தது? ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு அந்நிய பெண்களோடு கூட அவன் இசைந்ததுனாலே. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் சேரும் தேசத்திலே அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதிருங்கள் சொன்னார். நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவங்க, உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜனத்தோடு கூட உன்னதத்துக்குரியவர்கள், விசுவாசிகள் இந்த ஜனத்தோடு கூட ஐக்கியம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல திருமணத்தில் எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா 9வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர். நல்லா கவனிச்சுங்க. பிரபுக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எஸ்ராட்ட. என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும், ஏன்னா இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள். இவர் யார்? இவங்க தேவ ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும். யார்? இஸ்ரவேலருக்கு ஆசாரியருக்கு வேண்டிய ஆசாரியரும்
இஸ்ரவேலர் மத்தியிலே லேவியராகி இருக்கக்கூடிய அவர்களும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. என்னப்ப யாரெல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர், லேவியர், இவங்கெல்லாம். கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. ஏன் ஏன் ஏன்? வாசிங்க அடுத்த வசனம். எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களுடைய கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது. என்ன சொல்றாங்க? எஸ்ரா கிட்ட வந்து பிரபுக்கள், ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், ஆசாரியர்களா இருக்கட்டும், லேவியரா இருக்கட்டும், எல்லாருமே சரி அந்நிய ஜனங்களோடு கூட கலந்துட்டாங்க ஐயா, கலந்துட்டாங்க. அவங்களோடு சேர்ந்து பரிசுத்த வித்து கலந்து போச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரீசன்ஸ் யாரு? பிரபுக்களும் அதிகாரிகளும் தான் ஃபர்ஸ்ட். பிரபுக்களும் அதிகாரிகளையும் செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களும் என்ன செய்யறாங்க? ஏன் அவெல்லாம் செய்யலையா, இவெல்லாம் செய்யலையா, நம்ம செஞ்சா என்னன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களும் செய்யறாங்க, ஆசாரியர்களும் செய்யறாங்க, லேவியரும் செய்யறாங்க. எல்லாரும் செஞ்சு தப்பு பண்ணி அழிஞ்சு போயிட்டாங்க. போங்க. அதுல முதல் கை யார்? பிரபுக்கள். வசதி உள்ளவன் தாங்க எப்படி செய்வான்? பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர், என் மகளுக்கு திருமணம் பண்ணணும், ஒரு பையன், இந்து பையன், அவள் பார்த்துருக்குறாளாம், பண்ணணும். எங்க அவன் ரட்சிக்கப்படாத பையன், இவன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியும்? பார்த்துட்டான், சரி ஞானசாங்கம் கொடுத்து சரி பண்ணுங்க. ஐயா, இப்போ ஞானசாங்கம் கொடுக்கலாம் போயிடுவான் போடுக்குதே அப்படின்னு சொல்லி உடனே பாஸ்டர் என்ன பண்ணுவார்? ரைட், உனக்கு ஞானசாங்கம் கொடுக்குறேன்னு ஞானசாங்கம் கொடுத்து. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குதுங்க. அந்நிய ஜனங்களோடு கூட நானோ நீங்களோ கலந்து போறதுக்கு யாருக்கும் ஆலோசனை கொடுக்க கூடாது. திருமணத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஜனங்களோடு கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, கலவாதீங்க அப்படின்னாரு. இப்ப 106ஆம் சங்கீதம் 34, 35. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் பேர் அழிச்சிட்டேன், மீதியானவங்களெல்லாம் நீங்க தான் அழிச்சிடணும், அவங்களோட நீங்க சேரக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாரு, அழிச்சிருங்கன்னு. ஆனால் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. அழிச்சிருக்கணுங்க, அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. ஐயோ ஐயோ, இப்போ அவங்களோடு கலந்துட்டாங்க. அவங்களோட திருமணத்திலேயோ மற்ற காரியங்களையோ அவங்களோடு கூட கலந்து போயிட்டாங்க. கலந்த உடனே யார்? இவங்க கலந்தாங்களே, இவங்க கிரியை அவங்க கத்துக்கிட்டானா, அவங்க கிரியை இவங்க கத்துக்கிட்டானா? அந்நிய ஜனங்களுடைய கிரியைகளை தாங்க இவங்க கத்துக்கிட்டாங்க. என்ன வேதனை, என்ன வேதனை. அதுதான் சொன்னாரு, அவங்களோட நீங்க கலக்காதீங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதீங்க, அவங்களோட சேராதீங்க அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு. ஆனால் அழிக்க சொன்னாரு. இவனை அழிக்காம அவங்களோடு சேர்ந்துட்டு அவர்கள் கிரியைகளை கற்றார்கள். இப்ப 39, 40 படிங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி, கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். சோரம் போயிட்டாங்கன்னா புருஷனை விட்டு ஒரு மனைவி என்னொத்தம் கூட போறது. அப்படியே இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு கானானியருடைய தெய்வங்களுக்கு பின்னால போயிட்டாங்க, சோரம் போனார்கள் சொல்லிட்டு. அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது, அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். ஐயோ, என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது, அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அந்த ஜனங்கள் ஒண்ணும் சொல்ல முடியல, அவங்க உலகத்தார், அவங்க பாவம் செய்வாங்க, அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க. ஆனா நான் அவங்கள ஒண்ணும் செய்ய மாட்டேன்,
அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என் ஜனத்தின் மேலதான் கோபம். ஏன் சுதந்திரத்தை தான் நான் அருவருக்கிறேன். ஏன்னா அவங்களோட சேர்ந்தாங்களே. சொல்லிட்டு 41-42 அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாத பொண்ணோடு கூட சேர்ந்தான்னா அவ கையில தான் இவனை ஒப்பு கொடுப்பார். ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை இந்த வசனமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற வசனம் தெரியல, கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன நடக்கும்ன்றீங்க? தெரியாம செஞ்சார். அறியாம உள்ள காலங்களை காணாதவர் போல இருந்தார். தெரியாம செஞ்சனால, ஆண்டவரே எனக்கு தெரியாம போச்சு, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் சஃபர் பண்ணுவாங்க, அப்புறம் இவர்களுக்கு சரி பண்ணிடுவார். ஆனால் வசனம் இப்படிதான், விசுவாசிக்கு அவிசுவாசி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சு. அப்படி தெரிஞ்சும் துணிகரமா பாவம் செஞ்சா அவ்வளவுதான் நடக்கும். அவர்களை சாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவிசுவாசி கையில விசுவாசி ஒப்பு கொடுப்பார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். ஐயோ, யாரு பகைஞரா இருக்கிறார்களோ அவர்கள் தான் இவங்களை ஆண்டுகிட்டாங்களாம். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அவ்வளவுதான். எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் உயர்த்தப்பட்டவர்களா இருக்க வேண்டியவங்க, ஆனால் இவங்க கையில மாட்டினோன்னா அவங்க கையில இவங்க தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. எதனால? ஜாதிகளோடு கலந்துட்டாங்க, ஜாதிகளோடு கலந்துட்டாங்க. அருமையானே, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை. திருமணம் கூடாது, நாங்க நம்ம திருமணம் பண்ண மாட்டோன்றீங்களோ, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சே. திருமணம் பண்ணும்படிக்கு ஆலோசனை கேட்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பொண்ணோ ரட்சிக்கப்படாத பையனோ கல்யாணம் பண்ணாலோ, ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ அவங்களால நிம்மதியா இருக்க முடியாதுங்க, நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நம்மெல்லாம் அந்த உலகத்துக்குரியவங்க, ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க. அவங்க கேரக்டர் தான் இருக்கும், நமக்கு அந்த கேரக்டர் இருக்கும், அதுக்கு இதுக்கு ஒத்தே போகாதுங்க. இயேசு வானவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஸோ உன்னதத்துக்குரியது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டார். உலகம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவன் காரியம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுட்டாரு. சரி, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-13 வரைக்கும். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், யூதா ஜனங்கள் தேவ ஜனங்கள் துரோகம் பண்ணினார்களாம். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. இஸ்ரவேலிலும் சரி எருசலேமிலும் சரி அருவருப்பான காரியத்தை செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஐயோ ஐயோ, என்னவா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி, அதனால தான் வசனம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். எப்படி? அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். நடக்கிறத பார்ப்போம். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவன் ஆயினும் உத்தரவு கொடுக்கிறவன் ஆயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவன் ஆயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். என்ன இது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற காரியம். அப்படி இராதபடிக்கு சங்கரிப்பார் சொல்லிட்டு, நீங்கள் இரண்டாந்தரமும் இதை செய்து, இரண்டாந்தரமும் முதல்ல தப்பிச்சு விட்டாரு, இரண்டாந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஐயோ ஐயோ, மறுபடியும் இந்த ஜனங்கள் அப்படி போனா என்னவா? என்ன நடக்குது? கர்த்தருடைய பீடத்தை
கண்ணீர்னால ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அழுகையினாலும் பெருமூச்சினால் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கையில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். யாருக்கு? அந்நிய ஜனங்களோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய அவங்கள குறித்து சொல்றார். கண்ணீர் விட வேண்டியிருக்கும். எத்தனை குடும்பங்கள்ல ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதவன கல்யாணம் பண்ணனால கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தேவன் அன்னைக்கே சொன்னார், வேற வழி இல்லை, அழுதுட்டு தான் இருக்கணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான தன் மனைவினால் ரட்சிக்கப்படுவான்னு இருக்க, அது எப்படி அப்படின்னு கேட்டான். அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். என்ன எதனால? ஏங்க, அவிசுவாசியான புருஷன் தன் மனைவினால் பரிசுத்தமா, அப்போ மனைவி எப்படிப்பட்டவா? பரிசுத்தானவா. எப்படி அவிசுவாசி பரிசுத்தாகிறான்? அதே போல அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தாகிறான். எப்படி சொல்லுங்க பாப்போம். ஏங்க, 2 பேரும் அவிசுவாசி, புருஷன் விசுவாசி ஆகுறான், ரட்சிக்கப்படுறான். இது நிமித்தம் தேவன் அவிசுவாசியான மனைவிய பரிசுத்தாக்குறார். மனைவி விசுவாசி, முதல்ல 2 பேரும் அவிசுவாசி, இப்ப மனைவி விசுவாசி ஆயிட்டா. கல்யாணம் ஆன பிறகுதான் இது, கல்யாணம் ஆன பிறகு நடக்கிறது. எதுக்காக இப்படி செய்யறாரு? ஏன் அப்படி புருஷனையோ மனைவியை பரிசுத்தாக்குறாரு? பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக. சப்போஸ் திருமணம் ஆகும் முன்னால் எப்படி நடக்கலாமா அப்படின்னா பாருங்க, அதே அதிகாரம், ஸ்திரீயே உன் புருஷனை ரட்சிப்பாயோ மாட்டாயோ, புருஷனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ மாட்டாயோ, அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 16. மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்கள ரட்சிப்பு நடத்திடுவேன், அதெல்லாம் கொண்டு வந்துடுவேன் அப்படி சொல்லாத. அவங்கள ரட்சிப்பாய மாட்டேன், உனக்கு எப்படி தெரியும்? இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லப்பட்டது. அருமையானவளே, நீ போய் சேரும் தேசத்தில் அந்த ஜாதிகளோடு கூட கலவாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம எங்க உள்ளவங்க? உன்னத்துக்குரியவங்க. இங்க வந்து இருக்கிறோம், இந்த தேசத்தின் ஜனங்களோடு கூட, ஐ மீன் திருமணத்தில் அவிசுவாசிகளை திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே. 2வது, நீங்க இந்த தேசத்தின் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதன்றார். அப்படின்னா இந்த அவிசுவாசிகளோடு கூட வேற மாதிரி கூட என்ன பண்ண முடியாது? உடன்படிக்கை பண்ண முடியாது. பார்ப்போம், அது என்ன மாதிரி பார்ப்போம். வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. இப்போ ஆண்டவர் மகனுக்கு சொல்றாரு, பாவிகள் உனக்கு நயங்காட்டுவாங்கப்பா, நயங்காட்டுவாங்க, சம்மதிச்சிடாத. நீ ஏன் புள்ள? பாவி சாத்தான் புள்ள, அவன் நயங்காட்டினா கூட நீ சம்மதிச்சிடாத. எப்படி நயங்காட்டுறாங்கன்னு பாருங்க, வாசிங்க 15ஆம் வசனம் வரைக்கும். எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நான் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரம் இன்றி பிடிக்கும்படி. யாரை பார்த்து சொல்றானுங்க? தேவ ஜனத்தை பார்த்து, குற்றம் இல்லாதவன் முகாந்திரம் என்று பிடிக்கும்படி உழைத்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும், என்ன ஆசை கொடுக்குறாங்க? விலை உயர்ந்த சகலவிதமான பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். கொள்ளை பொருள்னா திருடினதில்லை, நிறைய பொருள். நம்ம நிறைய பொருள்னால நம்ம வீட்டை நிரப்பலாம். வா வா சொல்லிட்டு என்ன சொல்றானுங்க பாருங்க. எங்களோட பங்காளியா இரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகில்.
அவர்கள்னா யாரு? உலகத்தார். மகங்கிறது யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் எங்களோட பங்காளியாயிரு, ஷேர் ஹோல்டர் ஆயிரு, பார்ட்னர் ஆயிரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே பயிர் இருக்கட்டும் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம வச்சுக்கலாம்ப்பா. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். நம்ம அப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பாங்களா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதிச்சிடாதப்பா. பிசினஸ்ல அவிசுவாசியோடு கூட விசுவாசிக்கு பங்கு இல்லை. அவன் நயங்காட்டுவான், ஆசை காட்டுவான், நல்லா சம்பாதிக்கலாம்பா, சீக்கிரத்தில் மேலே வந்துடலாம்ப்பா. மேலே வந்துடுறது மட்டும் இல்லை, மேலே போயிடுவேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய அவிசுவாசிகள்கிட்ட விசுவாசிகள் மாட்டிட்டு முடிக்கிறாங்க பிசினஸ்ல. 15 வசனத்தையும் படிச்சிருங்களேன். என் மகனே நீ அவர்களுடைய வழி நடவாமல். இப்ப மகனுக்கு தான் சொல்றாரு, அவங்க ஆசை காட்டுவாங்கப்பா. என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டுவாங்க, அவங்களுக்கு சம்மதிச்சாதப்பா, இப்படிலாம் சொல்லுவாங்கப்பா. என் மகனே அவர்களோடு கூட நீ வழி நடந்தாங்க. உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. விலக்கிப்பா. விசுவாச சவர்னே சௌரியே, அவிசுவாசிகளோடு கூட பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ஒரே பையன் இருக்கட்டும், ஷேர் ஹோல்டராக இருப்போம், நிறைய சம்பாதிக்கிறாங்க இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மதிக்காதே என் மகனே. அதில் பின்னால் இருக்கும், வலையில் குருவி அறியாமலே விழுவது போல விழுந்துருவாப்ப. பொருளாசை உடையவனுடைய உயிரை அது வாங்குன்னு இருக்கும். உனக்கு பொருளாசை இருந்துச்சுன்னா நீ செத்துருவே போ அப்படின்னாரு. சரி, இப்போ 2 நாளாகமத்துக்கு வாங்க. 17வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நல்லா கவனிச்சுங்க. யோசபாத் கர்த்தரோடு இருந்தார்னு சொல்றது வேற, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார்னு சொல்றது வேற. நான் சிஎம்மோடு இருந்தேன் அப்படின்னா ட்ரெயினில் வந்துருப்பாரு, கொடுத்துருப்பேன். ஆனால் சிஎம் ஏன் கூட இருந்தார் அப்படின்னா அதுதாங்க மரியாதை. யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார், சும்மா எல்லாரோட இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சனாக இருந்திருக்கான். எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. எப்படி? தகப்பனாகிய தாவீது நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். எப்படி? யோசபாத்துடைய ஸ்டேஜை பாருங்க. தாவீது நடந்தபடி நடந்தான், தன் தகப்பனுடைய தேவனை தேடினான், இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடக்கல. இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? விக்கிரகத்தையும் செஞ்சாங்க, சேவிச்சாங்க, நடக்கல. அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான், வசந்தபடி நடந்தான். சூப்பர் மேன் யோசபாத், நல்ல ஒரு ராஜா. ஆனால் நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம், வாசிங்க. அதே நாளாகமம் 20வது அதிகாரம் 35-37. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எப்படிப்பட்ட சூப்பர்மேன்! கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற அளவுக்கு வல்லமை உள்ளது மனுஷன், பரிசுத்தம் உள்ள மனுஷன். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிடுச்சு. இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் பாகாலை வணங்குவாங்க. அவன் யூதன், பாகாலை வணங்க மாட்டாங்க, சின்சியரா இருந்திருக்கிறான். இப்போ அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜா பொல்லாப்பு செய்கிறவனா இருந்தான். அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டார் இந்த யோசபாத். அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க நம்ம உலகத்தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க, அதுதான் நம்மளை எடுக்கும். ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான், தோழமை பண்ணினான்.
தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். ஆக இப்ப என்னாச்சு? ஒரு பிளான் போடுறான், அவனோடு கூடிக்கொண்டான். அப்படின்னா அவன் தான் ஆல்ரெடி கப்பல் செஞ்சு எங்க தர்ஷிஷுக்கு போலான்னு பிளான். அதுல இவனும் கூடிக்கொண்டான், பிசினஸ்ல இவனும் கூடிக்கொண்டான். பிளான் போட்டது யாரு? அகசியா, பொல்லாதவன். அவன் கூட இவனும் பிளான் போட்ட, அவன் கூட இவனும் சேர்ந்துக்கிட்டான். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். கப்பல்களை செய்தார்கள். மறைசை ஊரானாகிய தோதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, ஏங்க இந்த அகசியாவுக்கு ஏன் சொல்லல ஆண்டவர்? அடுத்தவனுக்கு கொண்டு சொல்ல வைக்கல. இவன் தேவனுக்கு பிரியமானவனா இருந்தவங்க சிக்கிட்டான், அவிசுவாசிகளோடு சிக்கிட்டான். அதனால யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சார். நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமற் போயிற்று. முடிஞ்சு போச்சா? பிசினஸ்ல லாஸ், ஹெவி லாஸ். கப்பல்களை செய்தார்கள். இப்போ கப்பல்கள் உடைந்து போயிற்று. ஆண்டவர் கப்பல் கட்டு முன்னாலே சொல்லக்கூடாது, துட்டாவது மிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் அவங்ககிட்ட போட சொல்லி பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கப்பல்கள் உடைந்து போயிற்று. ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாமல் உடையவே உடையாதுங்க. உடைந்து போயிற்று. அவர்கள் தர்ஷீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. இதனால் என்ன நடந்துச்சு? இதனால் என்ன நடந்தது? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து, கதை முடிஞ்சு போச்சு. செத்துட்டாங்க, செத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வாழ்க்கையில் அவனே சூசைட் பண்ணானோ நமக்கு தெரியாது. நித்திரை அடைந்தான். எங்கள் அவிசுவாசிகளோடு கூட பிஸ்னஸில் என்றைக்கு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, சம்பந்தம் கலக்காதீங்க. சீட்டு போடுவோமா? அவிசுவாசி சீட்டு பிடிப்பான், நீங்களும் போட போறீங்களாக்க? அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த தேசத்தில் போகும்போது அந்த ஜனங்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அந்த ஜனங்களோடு சேராத, உடன்படிக்கை பண்ணாத. நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்தில் உள்ளவங்க. எங்க வந்திருக்கிறோம்? உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலக்கூடாது. பிசினஸ்லயா இருக்கட்டும், கல்யாணத்திலயா இருக்கட்டும், மற்ற எந்த காரியத்திலயா இருக்கட்டும் சம்பந்தம் வரக்கூடாது. விசுவாசிக்கு அவிசுவாசி சம்பந்தம் கிடையாது. சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இவர்கள் ஆசாரியராக இருக்கட்டும், வேதபாரகராக இருக்கட்டும், அவரை கொலை செய்யணும் சுற்றி சுற்றி வராங்க. ஜனங்களுக்கு பயந்து கொலை செய்யலை. ஜனங்களுக்கு பயந்து எப்படா இந்த மாதிரி கொலை செய்யறது அப்படின்னு பிளான் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்க, முடிஞ்சிட போகுது. இப்போ அப்போஸ்தலர்களில் 12 பேர்ல ஒருத்தன் யூதா இஸ்காரியோத்து. அவனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன், இவர்களோ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுகிறவர்கள். இவர்கள் இவங்கிட்ட போய் நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, காசு தட்டுமா அப்படி கேட்கல. இவன் தான் போறான். என்ன நடக்குன்னு பாருங்க. போ. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினாங்க. நல்ல கவனிங்க, அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஏன் சம்பந்தம் வந்துச்சு? சாத்தான் உள்ள உட்காந்து சம்பந்தம் படுத்திட்டான்.
போ, அவங்களோட கூட பேசு, பணம் கிடைக்கும், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை சொல்லிட்டான் சாத்தான் உள்ள உட்காந்து. அதனால இவங்களோட கூட ஆலோசனை பண்ணான், நான் கட்டி கொடுத்துட்டுமா, எவ்வளோ தருவீங்க? 30 வெள்ளிக்காசு, ஓகே நான் காட்டி கொடுக்குறேன். எங்க இவங்க யாரு, அவன் யாரு? அவங்களோடு கூட ஒப்புரவாயிட்டு அவங்களோடு கூட கலந்துட்டானே. முடிவு என்னங்க? பணமும் போச்சு, உயிரும் போச்சு. அருமையானவர்களே, அவிசுவாசிகளோடு கூட விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எந்த விதத்திலும் உறவு கொண்டு சம்பந்தம் கலந்து அப்படி இப்படின்னு சொல்லி, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேறு எந்த காரியமாக இருக்கட்டும், தயவு செய்து அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாராக. என் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் சேரும் தேசத்தில் அந்த ஜனங்களோடு கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருக்கும். ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்றால் அது மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த உலகத்தில் உள்ளவங்க? உன்னதத்துக்குரியவங்க. நம்ம எந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? இந்த உலகம் யாருடையது? சாத்தானுடையது. இந்த உலகத்தின் மக்கள் யாருடையவர்கள்? சாத்தானுடைய மக்கள். இவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இயேசு வந்தால் பாவம் இல்லாமல் பறப்போம். எல்லாரும் அப்படியே தேவனுடைய சமுத்திர ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை போய் உலகத்திலிருந்து எடுத்து உன்னதத்தில் கொண்டு வச்சிங்க, உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புனீங்க, உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புனீங்க. நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னீங்களே, நாங்கள் உலகத்தார் இல்லப்பா. ஆண்டவரே பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே, எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பிங்க. நாங்கள் உன்னதத்துக்குரியவங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நாங்கள் வானத்துக்குரியவர்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். வானத்துக்கு உரியவராகிய இயேசு உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடைய காரியம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னது போல இந்த உலகத்தில் என் தகப்பனே, என் தேவனே, இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிடாதபடிக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீரே, நீங்கள் போய் சேரும் தேசத்திலே அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்னீரே. நாங்களும் கூட இந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க எனக்கு எங்களுக்கும் கிருபை தருவீராக. திருமண விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், மற்ற எந்த காரியமா இருக்கட்டும், நாங்கள் உன்னதத்துக்குரியவங்க, வானத்துக்குரியவங்க, இது உலகத்துக்குரியவர்கள். இவங்களோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கடைசி மட்டும் அப்படிப்பட்ட எச்சரிப்போடு கூட வாழ்ந்து இயேசு வந்தால் பறந்து போகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் ஜாஷ்வா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளை ஆண்டவரே நாங்கள் கூடி வந்தவுடைய வார்த்தை ஆண்டவரே கவனிக்க ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருங்கள். தலைப்பின் கீழாக நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் கூட அப்பா, நீங்கள் போய் சேர்கிற தேசத்தின் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. தலைப்பின் கீழாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மோடு உடன்படிக்கை செய்த நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உன்னதத்திற்குரியவர்கள் என்பதை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் தருவீராக. நாங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை அப்பா ஒவ்வொரு அப்பா உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் சாத்தானுக்குரியதப்பா. இந்த மக்கள் ஆண்டவரே அவனுக்குரிய மக்கள் ஆண்டவரே. அவர்களோடு அப்பா நாங்கள் ஒருவர் ஆண்டவர் உடன்படிக்கை செய்யாத படிக்க ஆண்டவர் எங்க சபையில் ஆண்டவரே திருமணமாகாத ஆண்டவர் தம்பி தங்கைகள் ஆண்டவர் திருமண காரியத்தில் அப்பா எச்சரிக்கையா இருந்த ஆண்டவர் ரட்சிக்கப்படாத நபர்களோடு அப்பா திருமண காரியத்தை இணைக்கப்படாத படிக்கு தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
எங்களிடத்தில் ரட்சிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட காரியத்தில் ஆலோசனை கேட்பார் என்றால் ஆண்டவரே அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படக்கூடாது என்று அப்பா அவங்களுக்கு எச்சரிக்கையா அப்பா அந்த வார்த்தையை சொல்லிவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே பிசினஸ் காரியம் மற்ற எந்த காரியத்திலும் ஆண்டவரே அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதபடிக்கு அவளோட ஆண்டவரை உடன்படிக்கை செய்யாதபடிக்கு ஆண்டவரை கடைசி வரைக்கும் அப்பா எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த காரியத்தில் நாங்கள் தெளிவோடு ஆண்டவர் எச்சரிக்கையோடு காணப்பட ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஓ யூதா தேசத்தின் ஆண்டவர் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து நான் பார்த்தோமே, இயேசுவோடு இருந்த ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தோமே ஆண்டவர். ஆண்டவரே நாங்கள் அப்பா இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவர் மிகவும் எச்சரிக்கையோடு ஆண்டவர் வாழ்ந்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ராஜா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.